நியூஸ் தமிழ் கழுகு. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதிப்படுத்துற வேலைகள் முடிஞ்சிட்டதா கமலாலயத்துல பேசிக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக தேமுதிகன்னு ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இணைய சம்மதம் தெரிவிச்சிருச்சான். ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் கூட கூட்டணியில சேர்த்துக்க எடப்பாடி கிட்ட தொடர்ந்து பாஜக தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. கூடவே பிரிஞ்சிருக்கிற தலைவர்களை அதிமுகவுல சேர்க்காத பட்சத்துல அவங்களையும் கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போனவங்களையும் அரவணைக்க விஜய் தயாரா இருக்கிறதாவும், அதிமுகவோட பல சீனியர் தலைவர்கள் விஜய் பக்கம் போற முடிவுல இருக்கிறதையும் பாஜக தரப்புல எடப்பாடி கிட்ட ஆதாரங்களோட சொல்லப்பட்டிருக்கான். ஆனாலும் எடப்பாடி கிட்ட இருந்து இன்னும் கிரீன் சிக்னல் வரலையாம். அமித்ஷாவோட தமிழ்நாடு விசிட்டுக்கு அப்புறம் சரியாயிரும்ங்கறாங்க. அதே சமயம் 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த கட்சிகள் கிட்ட பேசி அவங்களோட சம்மதத்தை வாங்க சொல்லி இருக்காராம் அமித்ஷா. இதுல தினகரன், ஓபிஎஸ், தேமுதிகன்னு பல கட்சிகள் அடங்கி இருக்கான். ஒருவேளை அதிமுக ஒருங்கிணைப்புக்கோ தினகரன் விவகாரத்திலேயோ எடப்பாடி இறங்கி வராத பட்சத்துல 2024 அதிமுக இல்லாம அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிய 2026 கட்டமைக்கிற பிளான் பிக்கும் அமித்ஷா திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதுவும் கூட அதிமுக தலைமை கிட்ட பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கான்.